என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் ஒன்று கொடுத்துருந்தேன். என்ன கெஸ்ஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 173 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? நல்லா தான் இருந்தது. பேட்டர்ன்லாம் எந்த குறையும் கிடையாது நமக்கு. ஏன்னா ஏபிபிசி 13 கரெக்டாக லாக் ஆயிருந்தது. அதேமாதிரி 2 விஷயத்துலையுமே அந்த நம்பர் நல்லா இருந்தால் தான் 173 அப்படின்ற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன். ஆனால் ஒரு நம்பர் கொடுத்தா இவ்வளோ ப்ளே பண்ணால் எப்படி தான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹெவி ப்ளேன்னு நினைக்கிறேன். நேற்று 173லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ ப்ளே ஆச்சு. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். நான் நேற்றே சொல்லும்போது சொன்னேன், இதோ கெஸ்ஸிங் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காகலாம் எதுவும் ப்ளே பண்ணாதீங்க. கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் சம்திங் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு ரிசல்ட் அடிச்சிருந்தான். நம்ம கொடுத்த 3 நம்பருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ரிசல்ட்டு. கமெண்டில் பார்த்தேன், ஒரு அண்ணா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், வாய்ப்பு இல்லை தம்பி அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். வாய்ப்பு இல்லை தான் போல். நம்ம கொடுத்தது ஒரு நம்பரு, சரி அதுலேயும் வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம கொடுத்த 3 நம்பரில் ஒரு நம்பர் கூட வரல. நம்ம 173 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200. சரி, ஓகே, பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி என்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். ஒரு 2 விஷயத்தில் அந்த நம்பர் கரெக்டாக லாக் ஆகுது. எப்படின்னா, எப்படி சொல்கிறதுனா நீங்களே பாருங்கள். 2 விஷயத்தில் அந்த நம்பர் வந்து கரெக்ட். 2 இல்லை 3 விஷயத்தில் அந்த நம்பர் வந்து இப்போ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தேன். 3 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் வந்து கரெக்டாகவே வந்து லாக் ஆகுது. ஓகேங்களா? பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி முதல்ல என்ன சொல்ல வரேன்னு பாருங்கள். ஒரு ஏபி, ஒரு ஏசி, ஒரு பிசி, அப்படி டோட்டலாக எல்லாத்தையுமே லாக் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம. இந்த கேம் அப்படியே தொடர்ந்து இந்த ஏ டேட்டில் என்ன நடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏபி 49, ஏபி 95, ஏபி 92, ஏபி 96, ஏபி 93, ஏபி 90. ஓகேங்களா? என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஏபி 90, 92, 93, 94, 95, 96 மொத்தம் இருந்த 6 நம்பர் கேமை முடிச்சிட்டான். இது நடுவில் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் குறையுது, 91 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு 49, அதாவது 94 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் திருப்பி கேமில் 49 ஆடிருப்பான். ஏபி 90 அடிச்சிட்டான் பாருங்கள். ஏபி 92 அடிச்சிட்டான். 91 பேலன்ஸு 93 அடிச்சிட்டான். 94 திருப்பி 49 அடிச்சிட்டான். 95 அடிச்சிட்டான். 96 அடிச்சிட்டான். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு நம்பர் எடுத்து அடிக்கிறான் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நம்பர் கேப் நம்பர் வைப்பான். அதை எடுத்துன்னு வந்து கண்டிப்பாக கேமில் ஃபினிஷிங் பண்ணுவான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 90, 92, 93, 94 திருப்பிட்டான். 95, 96. இப்போ ஏபியில் ஒரே ஒரு 91 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் நிற்குது. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 90 டேரெக்டாக அடிச்சான். 93 டேரெக்ட், 96 டேரெக்ட், 92 டேரெக்ட், 95 டேரெக்ட். இந்த கடைசியில் 94 49, இந்த கடைசியில் 91 19 திருப்பி இன்னைக்கு ஏபியில் 19 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது விஷயமும் நமக்கு டெய்லியில் அது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். எல்லா நம்பரையும் டேரெக்டாக வச்சுட்டு 94 திருப்பி 49, நடுவில் இருக்கிற 91 திருப்பி 19 இன்றைக்கி கேமில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் ஏபி 19. அடுத்து நமக்கு இந்த மாதம் பி போர்டில் 1ன்னு வச்சு அடித்த 2 நம்பர் 1 61 ஒரு 91 தான். வேறு எந்த நம்பருமே இல்லை. ஓகே, இந்த 61 அடிச்ச நம்பரை எடுத்து நமக்கு ஆல்ரெடி ஒரு ஏபியில் திருப்பி ஒரு 16 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஓகேங்களா? அடுத்து இந்த 91 வேறு ஒன்றும் இல்லை. இதை கண்டிப்பாக எடுத்து ஒரு 91 அப்படின்ற நம்பர் ஏபியில் அடிக்கணும். ஓகே, அடுத்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. அங்கே எப்படி ஏபி 91 வரும்னு சொல்லிட்டேன், இங்கே எப்படி ஏபி 91 வரும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? 91ல் 19, ஏபி 61 திருப்பி 16, 91 திருப்பி ஏபியில் 19, ஏபி 19 எப்படி வரும் அப்படின்றது சொல்லிட்டேன். அடுத்து 19 ஏன் வரும், எதுக்காக வரும் அப்படின்ற விஷயத்தில் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 20 அப்படின்னு அடித்தாலே மேக்ஸிமம் கேமில் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஒரு நம்பரை ஒரு 70 அடித்தா ஒரு 69, ஒரு 69 அடித்தா ஒரு 70. இது வந்து நம்ம ரெகுலராகவே நமக்கு தெரியும். இது நம்ம ஜாயின் குரூப்பில் இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது அது தெரியும் நமக்கு. ஏன்னா இங்கே லாஸ்ட் டைமாக கூட ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். இங்கே நல்லா பாருங்களேன். ஏபி 70க்கு மேலே வந்து 69, 96 திருப்பி. ஏன்னா மாதத்தில் நீ எல்லா இடத்துலையுமே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எங்கெல்லாம் வந்து 0 வச்சு அடிக்கிறானோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் 1 நாள் 2 நாள் அந்த கேமை கண்டிப்பாக அடிச்சிடும். ஓகேங்களா? லாஸ்ட் டைமாக நான் பார்க்கும்போது இங்கே நல்லா பாருங்கள். பிசி 19க்கு பிசி 20. நல்லா பாருங்கள். பிசி 19க்கு பிசி 20. அப்போ நேற்று ஏபி 20ன்னு அடிச்சிருக்கான். கண்டிப்பாக ஒரு நம்பர் குறைச்சி ஏபி 19 அப்படின்ற நம்பரை வைக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அந்த பேட்டர்னை ரெகுலராகவே ஆடுவான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் தோராயமாக பாருங்கள். அந்த சீபோர்டு 69 அடிக்கிறானா 70 அடிப்பான். 39 அடிச்சானா 40 அடிப்பான். ஓகேங்களா? எனக்கு எதுவும் டக்குன்னு இப்போ கண்ணுக்கு தெரில. இல்லைனா இங்கே பாருங்கள். அதேமாதிரி இங்கே 80க்கு 79 திருப்பி 97 அடிச்சிருப்பான். நிறைய இடத்துல அந்த கேம் ஆடி இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படிங்கன்னா, இங்கே பிசியில் 19க்கு அப்படியே 20 அடித்த மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி ஏபியில் 20க்கு ஒரு நம்பர் குறைச்சி 19 அப்படின்ற நம்பர் இன்றைக்கி ஏபியில் அடிக்க போகிறான். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு.
ஏபி 19 எப்படிலாம் வருதுன்னு பாருங்கள். இப்போ 19 அப்படின்னு வருதுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 199 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. போன மாதம் இதே டேட்டில் நமக்கு சரியான ஒரு கேம் விளையாடிருக்கோம். இப்போ இந்த 2 ரிசல்ட் எடுத்துங்களேன். 960, 879 ஓகேங்களா? 960, 879. 960 ஏசி என்னன்னு பாருங்கள் 90 ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணான்னு பாருங்கள், அப்படியே ஒரு நம்பருக்கு வச்சு 89ன்னு வச்சுட்டான். ஓகே, லாஜிக் நல்லா யோசிங்க. ஏசி 90 ஒரு நம்பருக்கு வச்சா 89. ஓகே, இன்றைக்கி நமக்கு ரிசல்ட் என்னென்னா, நேற்று ரிசல்ட்டு 200 ஓகேங்களா? ஒன்று ஏசி 20 குறைச்சி ஒரு நம்பர் வச்சா 20க்கு 19, இல்லை ஏபி 20 நம்பச்சு ஒரு நம்பருக்கு வச்சா ஏபி 19. ஓகே, இப்போ எப்படிலாம் ஒரு நம்பரை நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அப்படின்னா சாதாரணமாக என்றைக்குமே வராது. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டீட்டெயிலாக அந்த 19க்கு எப்படிலாம் கேம் ஆடணும். அதே மாதிரி நமக்கு உதாரணம் இங்கே பாருங்கள். ஏசி 90க்கு ஒரு நம்பர் என்னன்னா 89ன்னு குறைச்சான். இப்போ நமக்கு ஒரு ஏசி 20ன்னு வச்சுருக்கான். இதுக்கு அப்போ ஏசி 19 வரலாம்ல. ஏன்னா ஏபி 19 எப்படி வரும்னு இது வரைக்கும் சொன்னேன். இப்போ ஏசி 19 எப்படி வரும்னு இப்போ சொல்கிறேன். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கரெக்டாக 90க்கு 89. இப்போ இந்த ஏசி 20க்கு கண்டிப்பாக இனி ஏசிலையும் 19 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏபி 19 நம்ம கெஸ்ஸிங்கு, ஏசி 19 நம்ம கெஸ்ஸிங்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 199 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக இன்றைக்கி நாம் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த இன்னொரு குழு சொல்லட்டுமா? அதையும் பாருங்கள். அதையும் கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. ஏன்னா இந்த மாட்டம் ஒரே ஒரு வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் அந்த கேம் அடிச்சிருந்தான். பிசி 70ன்னு அடிச்சிருக்கும்போது நான் ஏபி 69ன்னு அடிச்சேன். என்ன பண்ணால் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி ஏபியில் அடித்தான். ஓகே, பிசி 70க்கு ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி ஒரு நாள் விட்டு ஏபியில் 69ன்னு அடித்தான். நான் என்ன பண்ணேன்னா, இந்த 40 அப்படின்ற நம்பருக்கு ஒரு நாள் விட்டு 39 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாயினில் கொடுத்துருந்தோம். ஓகே, அன்றைக்கி வரல. ஆனால் இங்கே நல்லா இன்னொரு குழு பாருங்கள். அடுத்து நேற்று வந்து முந்தா நேற்று ஒரு 60 அடித்தான். அதுக்கு 59 வரல. சம்திங் ஒரு வேளை அது நடுவில் பிசி 20ன்னு இருக்குது. இந்த 20க்கு ஒரு நாள் விட்டு இன்றைக்கி ஏன் 19 வரக்கூடாது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஏன்னா ஒரு பேட்டர்ன் அடிக்கிறான்னா கண்டிப்பாக அந்த மாதத்தில் 1 ஆர் 2 டைம் அந்த கேமை முடிச்சிடுவான். ஃபஸ்ட் டைமு 70க்கு ஒரு நாள் விட்டு 69 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் அடிச்சிருந்தான். அதேமாதிரி இந்த 20க்கு ஒரு நாள் விட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் 19 அப்படின்ற நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஏசி 19 இல்லை ஏபி 19 எது உங்களுக்கு வருதோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நம்பரை வந்து தாராளமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஏபி 19 நல்லா தான் இருக்குது. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா 19 நல்லாயிருக்கு. ஏசி 19ம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ நம்மளால் ட்ரை பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு 199ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை போட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.